போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், இல்லை எனி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் எல்லாத்துக்குமே டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் கம்பல்சரி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அப்புறம் பேங்கிங், இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் மாணவர்கள் என்ன பட்டப்படிப்பை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து 3 வருடமாக கட்டணமில்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் செய்து வரும் தென்காசி மாவட்டம் சிவகிரி சான்றோன் சமூக நல அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் இசக்கிமுத்துவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ஒரு குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் ஒரு செவரல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் ஜென்ரல், பிகாம் ஹானர்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்து படிப்பாங்க. ஆனால் அதில் பிகாம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது கூட்டுறவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம், அதாவது டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் அதில் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குரூப் 1லாம் போட்டாங்கன்னா அதில் ஒரு 15லேருந்து 20 போஸ்ட் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்குனே தனியாக இருக்கும். அந்த டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2ஏவாக இருக்கட்டும், குரூப் 4லேயுமே அந்த டிகிரி படிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி, அதில் வந்து குரூப் 1ல் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எம்பிஏ ரூரல் டெவலப்மெண்ட் இல்லை எம்பிஏ ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தோம்னா அடிஷ்னலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அந்த கோர்ஸ் அந்த இதில் வந்து இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து எம்எஸ்டபிள்யூ தான் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். பட் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். குரூப் 1ல் வந்து தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர்னு சொல்லுவாங்க. அது எனி டிகிரி எலிஜிபிள்னாலும் அடிஷ்னலாக வந்து லேபர் ஸ்டடீஸ், அதாவது தொழிலாளர் நலத்துறையை பற்றி ஒரு கோர்ஸை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு லேபர் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் சென்னையில் வச்சுருக்காங்க. அங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யூஜிபிஏ லேபர் ஸ்டடீஸ், எம்ஏ லேபர் ஸ்டடீஸ், அப்புறம் டிப்ளமோ இன் லேபர் ஸ்டடீஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க 1 இயர் டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த இது வந்து எலிஜிபிள். இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். நிறைய பேர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கிறாங்க, பட் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிப்ளமோ இன் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே போகும்போது காமனாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் வந்து ஒரு 100 பேரோட காம்படிட்டிவ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் எடுத்து நம்ம காம்படிட் பண்ணுறதுக்கும் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அப்புறம் பேங்கிங், இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஸோ ஒரு 23 டாப் போஸ்டஸ்க்கு எல்லாமே நம்ம சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நவடேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா தமிழ்நாட்டில் இருக்கிற போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சர், அதாவது தமிழ் இலக்கியம் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்திய பொது நிர்வாகம், அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி. ஆனால் இந்த பேப்பர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட டிகிரி பார்த்துக்கிட்டேன்னா வேறு ஏதாவது டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அவங்க முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போவே வந்து நம்ம எக்ஸாம் தான் படிக்க போகிறோம், இந்த இதுதான் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிகிரி சூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நான் டிஎன்பிசியில் சொன்ன மாதிரி பிஏ லேபர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து யூபிஎஸ்சிலையும் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர், அதுவுமே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஈக்குவல் ரேங்கிங் பொசிஷன். கம்பல்சரி அந்த டிகிரி முடித்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். குரூப் 1 எழுத போகிறேன், இல்லை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், இல்லை எனி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் எல்லாத்துக்குமே டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் கம்பல்சரி தமிழ் வழி படிச்சிருந்தா ஒரு 20% ரிசர்வேஷன். இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா ஒரு தமிழ் லிட்ரேச்சர், பிஏ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் அந்த 20% ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அந்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்க வந்து குரூப் 1 மெயின்ஸ் அந்த ஒரு பேப்பராகவே இருக்குது. மொத்தம் 4 பேப்பர் மெயின்ஸு. அதில் வந்து முழுக்க தமிழ் இலக்கியம்.
ஸோ அந்த பேப்பருக்கு வந்து இந்த தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் நம்ம சரௌண்டிங்கில் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது நிறைய காலேஜஸில் கிடையாது, ரொம்ப பர்டிகுலர் காலேஜில் இருக்குது. இந்த டொமைன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎன்பிசி ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அது கம்பல்சரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். பிகாம், ஆர்ட்ஸ், சயின்ஸ், எனி டொமைன் வந்து பேங்கிங் வந்து எலிஜிபிள். பட் இன்றைக்கி வந்து நிறையா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து கிளியர் பண்ணுற ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான அந்த மேக்ஸ் ஸ்கோரிங் பேப்பர், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூடு அவங்க கொஞ்சம் நார்மல், அதாவது ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க ஒரு 8 செமஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நிறையா அவங்க பேப்பர்லேயே நிறையா படிப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் அண்ட் சபார்டினேட் சர்வீஸில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்னு சொல்லிட்டு தனி கோர்ஸ், செப்பரேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த கோர்ஸ், அந்த 4 வருஷ கோர்ஸ் முடித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ், அதாவது மொத்தம் 3 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபிஷரி சயின்ஸு, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் அண்ட் சபார்டினேட் சர்வீஸு. இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2-3 காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது வித்தவுட் என்ட்ரன்ஸு. அதே மாதிரி ஃபோரன்சிக் சயின்ஸு, இதுவுமே வந்து தடய அறிவியல் துறை, அதாவது போலீஸ் துறையிலும் சரி, தனியாக டிஎன்பிஎக்ஸ் எக்ஸாம் நம்ம தடய அறிவியல் துறைக்குன்னு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் ஜியாலஜி அண்ட் மைனிங் சர்வீஸ், ஜியாலஜி அண்ட் மைனிங் சபார்டினேட் சர்வீஸு, இதுவுமே அந்த எம்எஸ்சி ஜியாலஜி, பிஎஸ்சி ஜியாலஜி இந்த கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான். அப்புறம் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதாவது டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் பிஇ டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்ஸ். இந்த கோர்ஸ் முடித்தா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்பியர் ஆக முடியும். ஸோ இந்தந்த கோர்சஸ் படித்தா நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒன்ஸ் உள்ளே போனோம்னா நம்ம 3 வருஷம் முடிக்கும்போது அந்த எக்ஸாமுக்கான ஒரு 80% நம்ம வந்து அங்கேயே வந்து அப்பியர் ஆகிடலாம். ஒன்ஸ் நம்ம 3 வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து தெரிஞ்சு மறுபடியும் அதுக்கான ரெலவெண்ட்டாக இருக்கிற சிலபஸை படிக்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும். அந்த தப்பு தான் இன்றைக்கி +2 முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்குமே ஒரு 80% பேர் அந்த மாதிரி தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வருங்காலங்களாவது இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க இவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆனால் நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.